Okay students, now we are going to see about next topic, refraction of light. So refraction of light அப்படினா என்ன அப்படினு பார்த்தோம்னா, இப்போ refraction of light அப்படிங்கிறது ப்ரீவியஸ் பார்ட்ல ஸ்லைடில் பார்த்தோம். ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும், இட் அண்டர்கோஸ் டீவியேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அதோட வெலாசிட்டியுமே என்னவாக இருக்கும், டிஃப்ராக இருக்கும். அப்போ அதனோட வெலாசிட்டி டிஃப்ராக இருக்கும் போது ஒரு மீடியம் லோ டென்சிட்டியாக இருக்கும், இன்னொரு இதுக்கு வந்து டென்சிட்டி ஹை டென்சிட்டி அப்படின் போது வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து லோ டென்சிட்டியில் அதிகமாகவும் ஹை டென்சிட்டியில் வந்து லைட்னுடைய வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம், ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி ரெண்டு லா, ஒன்று ஃபர்ஸ்ட் லா, இன்னொன்று செகண்ட் லா. இட் ஆல்சோ known as Snell's law also we saw. And based on this two thing, we have another part which we say as refractive index. What do you mean by refractive index? Is nothing but அந்த bracketல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேர்டு மியூ அப்படின்னு சொல்லுவோம். refractive words அந்த சிம்பிள்னுடைய வேர்டு வந்து மியூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். refractive index அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா the index of refraction of a material is a dimensionless number. அப்போ how it describes is, இப்போ ஒரு லைட் வந்து ட்ராவல் ஆகுது ஒரு மெட்டீரியலில், எந்த ஒரு மெட்டீரியல், இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் ஸ்கேலோ இல்லை பிளாஸ்டிக் இதோ வேறு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். எதில் ஃபஸ்ட்டு ஈஸியாக ட்ராவல் ஆகும், எந்த மீடியமில் டக்குன்னு ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலில் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட், கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் மீடியம். அதே அந்த பிளாஸ்டிக் ஆப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையா, கிளாஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக்கோடைய மெட்டீரியல் வந்து இட் இஸ் நாட் தட் மச் டிரான்ஸ்பரண்ட். அப்போது அது ட்ராவல் ஆகும்போது எது வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் கிளாஸில், இந்த ட்ராவல் ஆகக்கூடிய ரேஞ்சை தான் இந்த இண்டெக்ஸ், பர்டிகுலர் ஏரியா அண்ட் திஸ் இண்டெக்ஸ், த பாயிண்ட் ஆஃப் ரீஃப்ராக்ஷன், வி சே திஸ் ஆஸ் refractive index. I hope you understand how refractive index is nothing but how fast the light travels through the material. ஒரு மெட்டீரியல்ல எப்படி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லைட் ட்ராவல் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பார்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போ ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே வேரி ஆகும். நமக்கு டென்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரேரர் அண்ட் டென்சர் அப்படிங்கிற ரெண்டு மீடியம் இருக்குது. டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரேரர் அப்படின்னா லோ டென்சிட்டி, டென்சர் அப்படின்னா ஹை டென்சிட்டி அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போது இங்கே ஏர் எடுத்துட்டோன்னு சொன்னோம்னா ஏர்னுடைய டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரேரர், ஏன்னா இட் டசன்ட் ஹாவ் ஷேப். பட் வாட்டர், கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகும், டிரான்ஸ்பரண்ட் மீடியம். த திங் யூ ஹாவ் டு நோட் இஸ் டவுன் இஸ், ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம்க்கு ட்ராவல் ஆகும்போது அந்த லைட் ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகுது. இட் பெண்ட்ஸ் அவே டுவர்ட்ஸ் தி நார்மல் ஆங்கிள். அப்போ பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மீடியமில் இன்னொரு மீடியமுக்கு எப்படி பெண்ட் ஆகுதுன்னா, எய்தர் இட் மே பி ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோஸ் டவுன் வென் இட் கோஸ் இன் டு அ நியூ மீடியம். வேறு மீடியம்க்கு சேஞ்ச் ஆகும்போது அதனுடைய தன்மை வந்து என்ன ஆகும்னா குறைஞ்சிரும். அப்போ ரீஃப்ராக்டிவ் மீடியம் இண்டெக்ஸ் இட் ஆல்சோ மெஷர் ஹவு மச் த லைட் ஸ்லோஸ் டவுன் வென் இட் கோஸ் இன் டு அ நியூ மீடியம். அப்போ அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய சிம்பிள் நம்ம என்னன்னு சொல்கிறோம், என் அப்படிங்கிறது வேக்யூம்னு எடுத்துக்கலாம். அப்போ அதனோட வேல்யூ 1 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே ஃபார்முலாவில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சி அப்படிங்கிறது என்வி, தட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் வேவ் லென்த் ட்ராவல் இல்லையா, லாம்டாவை நம்ம ஆல்சோ என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இங்கே என் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அப்போ என் நமக்கு ரீஃப்ராக்ஷனுடைய வேல்யூ வேணும், ஏன்னா அந்த என் நம்பர் ஆஃப் வேவ்லென்ஸ் தான் கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு த ஈக்குவேஷன் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் மல்டிபிள், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷனில் சி ஸ்டாண்ட்ஸா இந்த பக்கம் வரும்போது ரைட்டில் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா சி பை லாம்டா. அப்போது மல்டிபிளில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்மெண்ட் வி, வெலாசிட்டி ஆஃப் லைட் என்ன ஆகிடுது இங்கே சேஞ்ச் ஆகும்போது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் மாறும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இது வந்து இதுக்கு வந்துடுது, டிவிஷனுக்கு வந்துடுது, சரிங்களா. அப்போ n இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா, வெலாசிட்டி ஆஃப் லைட் சி இஸ் ஈக்குவல் டு வி லாம்டா பார்த்துருப்போம். தட் லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த், இங்கே n அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லாம்டா வி கேன் ஆல்சோ ரெப்ரசன்ட் திஸ் லாம்டா ஆஸ் n.
பட் இண்டெக்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிற வேர்டு வரும்போது அந்த எண்ணை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், வேக்யூம்னு எடுத்துக்கிறோம். அந்த எண்ணோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு velocity of light in vacuum as well as the velocity of light in medium. So finally speed of light in vacuum by speed of light in medium. இது பாருங்க, இந்த நான் சொன்னேன் இல்லையா எக்ஸாம்பிள், கிளாஸில் வந்து லைட் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அது அந்த டிரான்ஸ்பரண்ட் மீடியம்லேருந்து ஆப்ளிக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஹவு இட் ட்ராவல்ஸ் நேரோ பாத். இந்த ஆப்ளிக் மீடியம் பாருங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க பிக்சரில். இட்ஸ் ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் refractive index means. And next we are going to see about monochromatic light sources. இப்போ monochromatic, mono அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைட் சிங்கிள் கலர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எய்தர் சோடியம் பேப்பர் லேம்ப் ஆர் ஒயிட் லைட், இந்த குண்டு பல்பெல்லாம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட் தான் எமிட் பண்ணும். அப்போது எந்த ஒரு சோர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் கலரை எமிட் பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின் போது இட் இஸ் அ டெஃபினிஷன் we have seen, I have given here. If a source of light produces a light of single color, அப்போ எந்த ஒரு பல்ப் வந்து சிங்கிள் கலரை ப்ரொடியூஸ் பண்ணதோ அதெல்லாம் நான் என்னென்னு சொல்லணும்னா மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்போ ஒயிட் லைட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து கிளாஸ் ப்ரிசம் பார்த்துருப்பீங்க. கிளாஸ் ப்ரிசம் வந்து இதை வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க லேபில். உங்களுக்கு இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ ஃபோக்கல் லென்த், வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ இந்த கிளாஸ் ப்ரிசம் வச்சு பண்ணுவீங்க. It's okay, but I will show you this glass prism. It is in our lab. Okay. So when a glass prism is transferred to a white light, single colored light, அப்போ அந்த லைட் வந்து அந்த ப்ரிசமில் உள்ள லைட் ரேஸ் பாஸ் ஆன உடனே அந்த லைட் ரேஸ் வந்து என்னவா ஸ்ப்ளிட் ஆகுது, என்னவா ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்கேட்டரிங் இன் டு 7 கலர்ஸ். ஸோ ரெட், ஆரஞ்ச். அப்போ 7 கலர்ஸ் அப்படின் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விப்ஜிஆர் வந்து ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு விப்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விப்ஜிஆர் அப்படின் போது ஃபஸ்ட்டு வயலட் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. வயலட் வந்து ரொம்ப கம்மியான வேவ் லென்த். ஆனால் அதனுடைய ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த சன்லைட் பூமியில் அது ஸ்கேட்டர் ஆகும்போது அது அடியில் இருக்குது அப்படின்னும் போது, அதாவது லாஸ்ட் ஆங்கிள் அப்படின்றதுனால அது ஃபஸ்ட்டு ஸ்கேட்டர் ஆகிடும். அதனால தான் விப்ஜிஆர் இப்படி ஆங்கிள் மாறுது. பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதிக வேவ் லென்த் இருக்கக்கூடிய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு தான். ஓகே. அது வந்து ப்ரிசமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய லைட்டுமே வந்து ரெட்டு தான் இருக்கும். அப்போ ரெட்டு, ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, indigo as well as violet. So this is the arrangement of our colors. Fine. Next topic we are going to see about dispersion of light. What do you mean by dispersion? In the sense இப்போ ஸ்ப்ளிட் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பர்ஷன் அப்படின் போது இப்போ இந்த ஒயிட் லைட் உள்ள கிளாஸ் ப்ரிசமில் பட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடுது. அந்த சிங்கிள் கலர் வந்து என்ன ஆகிடுதுன்னா மல்டி கலராக ஸ்ப்ளிட் ஆகுது. மல்டிப்ளிகேஷன்ஸ் மல்டிப்புளாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய ஒரு கலர் மல்டி கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகக்கூடியதை தான் என்னன்னு சொல்லுவோம் dispersion. Okay. So the splitting of white light into its constituent color is called as dispersion of light. This is important 2 mark question. So the next thing, next topic, scattering of light. இப்போ இந்த monochromatic light source, refractive index, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா டாபிக்ஸுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 mark questions. அந்த monochromatic dispersion, scattering இதெல்லாம் உங்களோட 12th வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. It is very important 2 mark questions. Based on these topics you will be you have a பர்டிகுலர் ஒரு லெசனே இருக்குது 12th உங்களுக்கு. ஸோ பி கான்ஷியஸ் ஆன் ஆல் தோஸ் கான்செப்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த 7 கலர்ஸுமே நமக்கு எர்த்தில் ஸ்கேட்டர் ஆகும்போது நம்மளோட ஸ்கை பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது. அதனுடைய க்ளவுட்ஸ் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த ஆஸ் இது எல்லாமே ஒயிட்டில் இருக்குது. ஸோ ஹவு இட் ஹஸ் பீன் டேக்கிங். என்ன எப்படி மேம் இந்த ப்ளூ கலர் வருது? த ரீசன் இஸ், ஸோ பாருங்கள் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பேன் இந்த பிக்சரில். சன்லைட்லேருந்து வரக்கூடிய ஏரோஸ் பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து நம்ம ஏர்த்தில் ட்ராவல் ஆகும்போது அதனோட ரேஸ் பாஸ் ஆகும்போது நம்ம ஏர்த்தினோட சரௌண்டிங் அந்த ஓசான் லேயர்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம அட்மாஸ்பியரில் என்ன இருக்குன்னா டஸ்ட்டு, ஃபாகு, ஸ்மோக், இந்த மாதிரியான இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் பார்ட்டிகல்ஸ் வி சே தட்.
all those these are all few gases also we have, oxygen, nitrogen, lot of gases we have. அப்போ இது எல்லாமே இந்த environmental air spaces atmospheric particles அப்படின்னு சொல்லுவோம். இந்த minute particles என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த sunlight இருக்கு இல்லையா அதோட ஊடுருவுதல் ஸ்கேட்டர் ஆகுது. when sunlight enters the earth atmosphere, what happened, the atoms as well as molecules of different gases as oxygen, nitrogen, carbon dioxide, carbon monoxide, lot of gases we have, these gases it will be inclined. அது என்ன ஆகுதுன்னா ரெண்டோட ஒன்று கொலைட் ஆகுது. அப்போது அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் தான் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குது. அது என்ன ஆகுது, ரீஃப்ராக்ட் ஆகுது. இட்ஸ் கெட்டிங் பெண்டிங் அவே. ஓகே, பெண்டிங் ஆஃப் லைட்ஸ். அப்போது ரீஃப்ராக்ட் தி லைட் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன்ஸ். அப்போ எல்லா ஆங்கிள்லுமே அது என்ன ஆகும்னா ஸ்கேட்டர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன பார்ப்போம், ஸ்கேட்டரிங் ஆஃப் light. So now in scattering of light, see another picture also I am given for you. Scattering of light அப்படிங்கிறது 2 mark question. அதை பேஸ் பண்ணி இன்னொரு பார்ட் இருக்குது, ஸ்கேட்டரர் அப்படின்றது. what do you mean by scatterer is, see from our sunlight, இந்த ஆரோ பாருங்கள் கிளியராக உங்களுக்கு 7 கலருமே கொடுத்துருக்காங்களா. விப்ஜிஆர் ஆர்டர் இருக்கா, ரெட் லைட் தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் வேவ் லென்த், அடுத்து அதற்கு வேவ் லென்த்தை பொறுத்து வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஒவ்வொரு கலர் அடுத்து அரேஞ்ச் ஆயிருக்கு. பட் லாஸ்ட் கலர் என்ன, வயலட். ஃபஸ்ட்டு ஏன் வயலட் ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னா, இப்போது இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 30 மெம்பர்ஸை நோட் சப்மிட் பண்ண சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் நோட் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணக்கூடிய பர்சனோடைய நோட்டை திரும்ப உங்களுக்கு கரெக்ஷன் முடிச்சுட்டு கொடுக்கும்போது எப்போ கிடைக்கும், ஃபஸ்ட்டே வந்துடுமா, கிடையாது, லாஸ்ட்டாக வரும். ரீசன் அரேஞ்ச்மெண்ட். அந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன ஆகுதுன்னா ரீஅரேஞ்ச் ஆகும். அப்போது இங்கே அட்மாஸ்பரிக் பார்ட்டிகல்ஸில் ஸ்கேட்டர் ஆகும்போது கடைசீட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் என்ன ஆகிடுதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேட்டர் ஆகிடும். இல்லை ஃபஸ்ட்டாக ஸ்கேட்டராக இருக்கக்கூடிய ரெட் லைட் லாஸ்ட்டாக வரும். ஏன்னா நமக்கு டியூ டு த வேவ் லென்த், த டிஸ்டன்ஸ், அந்த லைட் ரேஸ் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து தான் நமக்கு ஸ்கை ப்ளூ கலர் ஆகிறதும் சரி. இந்த சன் ரைஸ் ஆகும்போது பாருங்கள், சன் ரைஸ் ஆகும்போது லைட்டாக ரெட் அண்ட் இதாக இருக்கும், அப்படியே செட் ஆகும்போது சேம் கலர் வரும். பட் இன்பிட்வீனில் நமக்கு ஸ்கை ப்ளூ கலர் ஆகிறதுலாம் இந்த ரீசன் தான். சரிங்களா, இப்போ இங்கே சன்லேருந்து நமக்கு ஒயிட் லைட் எல்லா கலர்ஸுமே பாருங்கள், இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டு டைரக்ட் சன்லைட் நம்ம இடத்துல படுது. ஃபஸ்ட்டு என்ன லைட் ஸ்கேட்டர் ஆகிடுது, ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகுது. நம்ம கேஸ் மாலிகுல்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ்னால ப்ளூ லைட் ஸ்கேட்டர் ஆகிடுது. ஓகேவா, அப்போ நமக்கு இதுதான் நம்ம ரீசன். எடுத்து வானம் ஸ்கை ப்ளூ கலராக இருக்குன்னு சொல்கிறேன்ல, திஸ் இஸ் வாட் தி ரீசன் for that. அப்போ the beam of light is இங்கே என்ன ஆகுது மேம், அந்த சொன்னாலே rearrange is nothing but the word redirected in all directions when it interacts with the particle of medium. So the interacting particle, அப்போ அந்த ஒரு gaseous particle இன்னொரு gaseous particleோட interact ஆகுது இல்லையா, கொலைட் ஆகுது இல்லைங்களா. இந்த collision, இந்த interaction தான் பர்டிகுலராக நம்ம என்னன்னு சொல்கிறோம், scatterer. Okay. And next thing, we have types of scattering. So what are the types of scattering is, we have 2 types. One is elastic scattering and another one is inelastic scattering. So elastic scattering அப்படிங்கும்போது இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டும் சரி, ஸ்கேட்டர் ஆகக்கூடிய லைட்டும் சரி சேமாக இருக்கணும். அதனோட எனர்ஜி லெவல் என்னவாக இருக்கும்னா சேமாக இருக்கும். அப்படி அதனோட எனர்ஜி லெவல் சேமாக இருந்ததுன்னு சொன்னோம்னா அது எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அப்போ இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா அப்படியே ஆப்போசிட். சேம் அப்படின்னா இங்கே என்னவாக இருக்கும், இட் ஷுட் நாட் பி சேம், not same. Okay, so for energy of incident as well as scatterer beam of light, it should not be same. In such a case we mention this as inelastic scattering. So based on this inelastic scattering, this is different. This is again classified into 4 types. What are these? One is Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering, and another one is Raman scattering.